3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை உயிரிழப்பு. கும்மிடிப்பூண்டியை உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து அரசு என்று எதுவும் உள்ளதா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் கனிமொழி எம்பி. திமுக எம்பி கனிமொழி தனது சமூக வலைதள பகுதியில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட செய்தி மனதை உலுக்குகிறது என்று கூறிய அவர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ற சந்தேகம் மக்களிடையே உருவாக்கியுள்ளது. அரசு என எதுவும் உள்ளதா என்று கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என விமர்சித்துள்ளார். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாதபடிக்கு அரசு செயல்பட வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளார். கும்மிடிப்பூண்டியை உலுக்கிய இந்த கொடூர சம்பவம் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் தீவிரமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை உயிரிழப்பு. கும்மிடிப்பூண்டியை உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து அரசு என்று எதுவும் உள்ளதா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் கனிமொழி எம்பி. திமுக எம்பி கனிமொழி தனது சமூக வலைதள பகுதியில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட செய்தி மனதை உலுக்குகிறது என்று கூறிய அவர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ற சந்தேகம் மக்களிடையே உருவாக்கியுள்ளது. அரசு என எதுவும் உள்ளதா என்று கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என விமர்சித்துள்ளார். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாதபடிக்கு அரசு செயல்பட வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளார். கும்மிடிப்பூண்டியை உலுக்கிய இந்த கொடூர சம்பவம் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் தீவிரமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.